Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்த 75 நாட்களிலே இந்த ஆட்சியினுடைய முறைகேடுக்கு பல சாட்சிகள் இருந்தாலும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல பழனி கோயில் நில விவகாரம், கோயில் சொத்து 100 கோடி தனியாருக்கு 2 கோடிக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண நிர்வாக தவறு என்று அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே மிக துல்லியமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஹீஸ்ட், அதாவது ஒரு கொள்ளை, அதுதான் நடந்திருக்கிறது. தார்மீக பொறுப்பேற்று இந்து சமயத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா? ஊழலே இல்லாமல் முறுக்கு விற்பதில் முறைகேடு என்று முறுக்கி பேசிய ரமேஷ் அவர்கள் தலையிலே முக்காடு போடுகிற வகையிலே, முழித்து கொண்டிருக்கிற போதே வெளியே புதுங்கிற வகையிலே இந்த 100 கோடி ரூபாய் சொத்து அபகரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.